அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் அருண் வெங்கடேஷ். இந்த காணொளியினூடாக முக்கியமாக மலையக ரீதியான ஒரு விதமான ஒரு அரசியலை மிக நீண்ட நாட்களாக செய்து வந்த ஒருவன் என்கின்ற அடிப்படையிலே எனக்கு தோன்றுவதை எனக்கு இங்கே சொல்ல வேண்டியதை நான் இந்த காணொளியினூடாக சொல்ல நினைக்கின்றேன். இதற்காக யோகி கலையகத்தை உருவாக்கி அதற்கு எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் முதலாவது பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்ம காணொளிக்குள்ளே போகலாம். மலையக ரீதியான மாற்றங்கள் தொடர்பாக கலந்துரையாடல்கள், விவாதங்கள் கடந்த காலங்களிலே மிக அதிகமாக இருந்தாலும் சமீப காலமாக மாற்றங்கள் ரீதியான ஒரு பேச்சு நாடளாவிய ரீதியிலே தேசிய அளவிலே பேசப்படுவதால் என்னவோ குறிப்பிட்ட நமது சமூகத்திலிருந்து அது கொஞ்சம் பேசாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நீண்டகால கோரிக்கைகள், நம்முடைய நீண்டகால இடர்பாடுகள் அப்படியே தான் இருக்கின்றது. ஆகவே நாடளாவிய ரீதியே தேசிய ரீதியிலே இன்னும் மிகப்பெரிய மாற்றம் அரசியல் ரீதியாக வந்தாலும் குறிப்பிட்ட சமூகமாக நம்மிடையே இருக்கின்ற சிக்கல்களை, நம்மிடையே இருக்கின்ற மாற்றப்பட வேண்டிய சில விஷயங்களை நாம் தான் கண்டிப்பாக அதை மாற்றியாக வேண்டும். ஸோ இது இவர் தான் பேசணும், அவர் தான் பேசணும், இவங்க தான் பேசணுங்கிற எண்ணங்களில் மலையகம் சார்ந்த எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. மலையகத்திலே பிறந்த எல்லா இளைஞர் யுவதிகளுக்கும் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதை பேசித்தான் ஆகணும். அதை பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை கூட நாம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே பொருளாதாரத்தோடு வாழ்வாதாரத்தை நகர்த்துவதிலே இருக்கின்ற தனி மனிதர்களுடைய சிக்கல்களை பார்த்தோமானால் அது மிகப்பெரிய சூழ்நிலை கைதிகளாக மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஏலவே நாம் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் மிக பின்தங்கிய நிலையிலே இருந்து நம்முடைய வாழ்க்கையை மலையக ரீதியாக கொண்டு வந்தோம். இப்போ நமக்கு இன்னமும் அந்த சிக்கல்கள் அப்படியே இருக்க, இது ஒருவேளை நம்ம இதை பேசாமல் விட்டுட்டோம்னா சில இப்பொழுது வருகின்ற அந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஜென்ரேஷன் ஏதோ ஒரு அலட்சியமாக சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எங்களுடைய காலம், நான் ஒரு புரட்சியை அல்லது ஒரு அரசியலை, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கின்ற காலத்தில் மிக வெகுவாக இது பேசப்பட்டதாலோ என்னவோ அது மீதான பெரிய ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்தது, அது ஈடுபாடு இருந்தது, மாற்ற வேண்டும் என்கின்ற ஆதங்கமும் வெறியும் இருந்தது. ஸோ அது எங்களுடைய மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதை செய்தார்கள். அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா என்னுடைய காலத்தில் மிக நீண்ட காலமாக ஒரு 10 வருடம் 15 வருடம் என்னுடைய வயதை பொறுத்த வரைக்கும் அது மிக நீண்ட காலம்தான். ஸோ அந்த காலத்திற்குள் மலையக மாற்றத்திற்காக நான் 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். நான் பிரதேச சபையில் இருந்திருக்கின்றேன். அதை தாண்டி நிறைய போராட்டங்களை ஏற்பாடு செய்வதிலும் போராட்டங்களை நடத்துவதிலும் மிக முக்கியமாக பங்கு வகித்திருக்கிறேன். என் சார்ந்த நிறைய நண்பர்களுக்கு நான் என்னுடைய மலையக புரட்சியை பேசியிருக்கிறேன். அது என்ன பர்சனலாக என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் எப்பொழுதுமே மலையக மாற்றம் ரீதியான ஒரு விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது இன்னமும் அது முடியவில்லை, அது அப்படியே இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது நான் இதை விட தேவையில்ல, கண்டிப்பாக இதை பேசித்தான் ஆகணும். ஸோ இன்று மலையக ரீதியாக நடந்து கொண்டிருக்கும் அரசியல் என்பது மிக பாரதூரமான, அது எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு பொறாமைக்குள்ள, ஒரு ஈகோக்குள்ள அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை நமது மலையகத்தில் இருக்கின்றது. ஸோ ஏலவே புரட்சி செய்தவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியாக வென்றெடுக்கக்கூடியவர்கள் அந்த புரட்சியாளர்களை தவிர்த்து தாங்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி நிறைய நாட்கள் மலையகத்திற்காக பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திலிருந்தும் மாகாண சபைகளின் ஊடாகவும் பிரதேச சபைகளின் ஊடாகவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே வேலை செய்தவர்கள் கூட நாங்கள் தான் எவ்வளோ வேலை பண்ணோம் என்று காணால் மக்கள் மாறி வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இப்போ நாங்கள் ஒன்றும் மலையகத்துக்கு செய்ய மாட்டோங்கிற ஒரு கோப எண்ணத்திலே அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்போ இதை யார் தான் செய்ய போகிறது? இன்று வந்திருக்கின்ற மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்திலே எதையுமே செய்துவிட முடியாது என்கின்ற உண்மையை அரசியல் ரீதியாக நடைமுறை உண்மைகளை தெரிந்த ஒருத்தருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதை ஒன்றுமே பண்ணிட முடியாது. இங்கே இருக்கின்ற சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், மலையகத்திலே உடைந்திருக்கின்ற எல்லா டிவிஷன்லையும் உடைந்திருக்கின்ற ஒரு கோவிலாக இருக்கட்டும், மலையகத்திலே தொடர்ந்து நாம் சந்தித்து வருகின்ற தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி இன்னொரு பிரச்சனைகள் எல்லா தோட்டங்களிலுமே நிரம்பி வழிகிறது. ஸோ இந்த பிரச்சனையை இங்கே வந்திருக்கின்ற 6-7 மலையகத்தை சார்ந்த பிரதிநிதிகளோ மற்றும் பாராளுமன்றத்திலே வந்திருக்கின்ற புதிய ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கின்ற அந்த 159 உறுப்பினர்களுக்குள்ளேயோ யாராலும் அவ்வளவு சுருக்கமாக இதை நிவர்த்தி பண்ணிவிட முடியாது.
ஆனால் நான் சொல்கிறேன், நிவர்த்தி பண்ணுவதை தாண்டி மாற்று அரசியலை கையில் எடுத்த பின்பும் இதற்கான எந்தவிதமான காரண காரியங்களும் முன்னெடுக்கப்படாமை என்பது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பின் விளைவுகளை நாம் சந்திக்க நேரும். காரணம், ஒரு 5 வருடத்தை தாண்டி பார்த்தோம்னா இங்கே ஒரு பெரிய ஜெனரேஷன் வளர்ந்து நிற்கும். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்கள் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் மலையகத்துக்குள்ளே இருந்து, அந்த காலத்தில் சரி எங்களுக்கு தெரியும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, நாங்கள் படிக்கணும், படித்தா தான் முன்னேறலாம், இவ்வளோ பிரச்சனைகள் இவங்க சொல்கிறாங்க, மலையக ரீதியாக இவ்வளோ சிக்கல்கள் இருக்காங்கங்கிற கோபத்தில் நாங்கள் கொஞ்சம் படித்தோம். ஆனால் இன்று இருக்கின்ற மலையக ரீதியான 20, 21, 18 வயது தொடக்கம் 25 வயது இருக்கின்ற இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு கோப ஆதங்க எண்ணத்திலே இருக்கிறார்கள் என்றால் அது சந்தேகத்திற்குரியதுதான். ஆகவே நான் நிச்சயமாக இங்கே நீண்ட நாட்களாக புரட்சி அல்லது மாற்று அரசியலை பேசிக் கொண்டிருந்தவர்கள், உரிமை அரசியலை பேசிக் கொண்டிருந்தவர்கள், சமூக அரசியலை பேசிக் கொண்டிருந்தவர்கள், நியாயமான ஒரு அரசியலை மலையகத்திற்குள் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கண்டிப்பாக அதை விடாது இப்போ செஞ்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இது இப்போதான் கண்டிப்பாக செஞ்சிடும். ஏன்னா சம்பிரதாய அரசியல் காலத்திலே அவர்கள் வாக்குகளுக்காக சரி ஏதாவது நன்மை தீமைகளை மக்களோடு கலந்து ஆலோசித்து சென்று கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் வாக்கு வரக்குள்ள நம்ம மாட்டிப்போம், ஸோ அதுக்காக சரி ஒரு தண்ணீர் பிரச்சனையை கையில் எடுப்போம், கோவில் பிரச்சனைகளை கையில் எடுப்போம் என்று எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இன்று அதையெல்லாம் விடுத்து நாட்டை சுத்தப்படுத்த போகிறோம், நாட்டை கிளீன் பண்ண போகிறோம் என சொல்லும் பொழுது பொருளாதாரத்திலே உயர்ந்து இருக்கின்ற, பொருளாதாரத்திலே மிக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற உதாரணத்துக்கு கொழும்பு மாவட்டத்தை கிளீன் செய்வதால் அங்கே நன்மை ஏற்படும். அங்கே ஆல்ரெடி எல்லாம் நன்மை தான். அங்கே நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கிறது, கட்டிடங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறார்கள். அங்கே கொழும்பிலே சென்று இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் ஏதோ முன்னேறி பொருளாதார ரீதியாக முன்னே வந்து விட்டார்கள். ஆனால் மலையகத்திலே மிக நீண்ட காலமாக 50-60 வருடங்களுக்கு மேல் மிக பெரும் பாடுபட்டு கூட ஓரளவு கூட உயர்நிலையிலே வர முடியாத ஒரு சமூகம் இப்போ கிளீன் பண்ணப்படலைன்னா இங்கே சுற்றி நடக்கிற கிளீனால் இங்கே ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை. இது இப்படியே தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மாற்று அரசியலை இவ்வளவு நாள் பேசியவர்கள் மீண்டும் பேச வேண்டும் என்கிறது என்னுடைய ஆசை. அது என்னை குறிப்பிட்டு நீ எல்லாம் பேச தகுதி இல்லை என்று சொன்னால் கூட நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இல்லை தகுதி இல்லைப்பா, நீங்கள் தகுதியாக இருக்கிற சிலர் எங்களை பின்பற்றட்டும், எங்கள் பேச்சை கேட்கட்டும் என்கின்ற ஒன்று இருக்கிறத ஒழிய எல்லாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் கேட்கின்ற ஒரு பிரதிநிதித்துவத்தை வெற்றி தங்கள் பக்கத்திலே வைத்திருந்தால் நீங்கள் பேசுங்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும்னு மக்களோடு கலந்துரையாடுங்கள். இன்று இந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருப்பது இந்த மக்களோடு அரசாங்கமாக இருக்கட்டும், பிரதிநிதிகளாக இருக்கட்டும், மலையகம் சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், கலந்துரையாடுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் உடனடியாக உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு செய்ய முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கையாக தெரிந்தால், இல்லாட்டி 5 வருஷம் போய் மாட்டிட்டு நிற்பீங்க. அப்போது மாற்று அரசியலுக்கும் சான்ஸ் இல்லாமல் போயிடும், சம்பிரதாயத்த அரசியலுக்கும் சான்ஸ் இல்லாமல் போயிடும். சம்பந்தமே இல்லாதவர்கள் இங்கே அரசியல் ஆசனங்களிலே பிரதிநிதிகளாக அமரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இப்பொழுது நீங்கள் மக்களோடு கலந்துரையாடுங்கள். கிட்னன் செல்வராஜாக இருக்கட்டும், அம்பிகாவாக இருக்கட்டும், பிரதீப்பாக இருக்கட்டும், கலைச்செல்வியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சமூகத்தோடு மிகப்பெரிய கலந்துரையாடல்களை உருவாக்குங்கள். இங்கே இளைஞர் மாநாடுகளை உருவாக்குங்கள். இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக ரீதியாக சீர்கேடுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் கலாச்சார சில சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு மக்களோடு கலந்துரையாடி ஒரு முடிவெடுப்பதை தாண்டி வேறு ஒரு வழி இல்லை. ஆகவே நிச்சயமாக இன்று இங்கே மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் மாற்றம் ஒன்று அவசியமாக இருந்தால் அதை சமூகத்தோடு பேச வேண்டும். என்ன மாற்றம் அவசியமா? ஏன்னா சமூகத்திற்கு மாற்றம் என்கின்ற அவசியம் இல்லாத காலத்திலே சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு துறை சார்ந்த படித்தவர்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் இந்த மாற்றம் தேவையில்லாத பட்சத்திலே அரசியல் ரீதியாக மாத்திரம் ஒரு இடத்தில் நின்று கொண்டு மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறோம் என்று சொல்வது வாக்குகளுக்காக சொல்லப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதை 2 பேருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கும் தெரியும் ஏதோ வாக்குக்காக செஞ்சுட்டு போகிறோம் மாற்றம்னு, அவங்களுக்கும் தெரியும் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ. ஆனால் மாற்றத்திற்குரிய காரண காரியங்களை விளக்கமாக தெளிவாக கலந்துரையாடி ஒரு நல்ல தீர்மானத்திற்கு இன்று மலையக சமூகத்தினர் வரத்தான் வேண்டும். ஏன்னா மலையக சமூகத்தினர் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று சமூகங்களை ஒப்பீட்டளவிலே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பின்தங்கிய நிலையில் மலையக சமூகமாக அது இருக்கிறது. ஏன்னா இங்கே இனவாதம் பேசவில்லை நான். ஒரு XOY மலையக சமூகம் ஒரு தனியான ஒரு குறிப்பிட்ட பண்பாடுகளை கொண்ட, கலாச்சாரத்தை கொண்ட, வாழ்வு முறையை கொண்ட
சூழலை கொண்ட ஒரு சமூகம். இங்கே அப்படி பார்க்கலாம். ஸோ மீனவர்கள் கரையோர பிரதேசத்திலே இருக்கின்றவர்கள் ஒரு சமூகம், அவர்களுக்கான வாழ்வியல் வேறு, அவர்களுக்கான வாழ்க்கை என்பது வேறு. அங்கே சமூக சீர்கேடுகள் என்பது சுற்றுலா பயணிகள் மூலம் கூட மிகப்பெரிய சீர்கேடுகளை உருவாக்கிவிடும். ஸோ அங்கே ஒரு தனி கல்ச்சர் இருக்கணும். அங்கே அவர்கள் தனி இனமாக, தனி ஒரு சமூகமாக அவர்கள் ஒரு 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 பாலிசி வச்சுக்கணும். ஸோ மலையக சமூகமாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை நமக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா மாற்று சமூகங்களோடு நாமல் காணாமல் போயிட்டோம்னா, அப்போ பேரளவில் அது வெளியே தெரியாவிட்டாலும் நம் சமூகம் சார்ந்த அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள், எதிர்கால சந்ததியினர்கள் நமக்கே தெரியாமல் நம் கால்களால் நசுக்கப்பட்டு விடுவார்கள் என்கின்ற உண்மையை நீங்கள் அனைவரும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மலையகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக ஏனையவர்களோடு இப்பொழுது கலந்துரையாடுங்கள். என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும். ஸோ நான் என்னவுட்ட அறிவுக்கு எட்டிய வகையில், எனக்கு புரிந்த வகையில், என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் நிச்சயமாக மலையக மாற்றத்திற்கு என்னுடைய பங்கு எப்படி இருக்கும் அல்லது என்னுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து யோகி கலையகத்தினூடாக காணொலிகளிலே உங்களோடு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஸோ என்ன தெரிந்தவர்கள், என்னை புரிந்தவர்கள், என்னை பார்த்தவர்கள் கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த யூடியூப் சேனலை வந்து ஓரளவு நான் உயர்த்தி கொள்ளுதல் எனக்கு மிகப்பெரிய, ஏன்னா இலங்கையிலே என்னுடைய அரசியல் பொறுத்தவரையிலே இங்கே ஊடகங்கள்ங்கிறது ரொம்ப என்ன விரும்பாத ஒரு இடம். ஏனோ தெரியல, அவர்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருந்து விடுகிறது. ஆகவே ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கள், என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் மலையக மாற்றம் தொடர்பாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.